எல்லாருக்கும் வணக்கம். இந்த 25 ஹெர்பல் போட்ட ஹேர் ஆயில் ஹேர் பேக்கை எப்படி மேம் நாங்களே ரெடி பண்ணிக்கிறது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்குண்டான வீடியோ தாங்க இது. ஃபஸ்ட்டு 1 லிட்டர் செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுதான் வாங்கிக்கணும் நீங்கள் ஹேர் ஆயிலுக்கும் சரி சமையலுக்கும் சரி, அதுதாங்க பெஸ்ட்டு. இந்த மாதிரி இரும்பு வானொலி பெஸ்ட்டுங்க. முடிஞ்ச அளவு இரும்பு வானொலியில் நம்ம ரெடி பண்ணிக்கிறது தான் ஹேர் ஆயிலுக்கு ஹேர் க்ரோத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இரும்பு வானொலி வைக்கும்போது நீங்கள் கேஸ் ஸ்டவ் ரொம்ப ஸ்லோ இதில் வச்சுக்கோங்க. மீடியமும் கூட வேண்டாம், ரொம்ப ஸ்லோவில் வச்சுட்டு இந்த எண்ணெய் அதில் ஊற்றிடுங்க. நல்லா சுத்தமாக ட்ரையாக இருக்கணும் அந்த இரும்பு வானொலி. தண்ணி எதுவும் இருந்துடக்கூடாது. நீங்கள் அதில் இந்த 1 லிட்டர் மரச்செக்கு தேங்காய் எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் இப்போ ஊற்றுறது ஒரிஜினல் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய்ங்க. ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும், கலப்படம் இல்லாத எண்ணெய். ஊற்றிட்டு நீங்கள் மீடியம் இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இந்த ஹெர்பல் ஹேர் பேக்கு இதை கட் பண்ணிவிட்டு உள்ளே அப்படியே சேர்த்துருங்க. வேறு எதுவும் புதுசாக நீங்கள் சேர்க்காதீங்க. இதுலேயே 25 வகையான ஹெர்பல்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. நீங்கள் தேடி தேடி போய் கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாங்கி நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த ஹெர்பல்ஸ் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் லைட்டாக அதைய அப்படியே அந்த எண்ணெயில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ரொம்ப ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க, ஏன்னா நுறையா அது இதாயிரும். அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் ஒரு 100 ml சேர்க்கணுங்க. முதலையே சேர்த்துருக்கணும், பரவாயில்ல எப்போ வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml அது கூட கண்டிப்பாக சேர்த்தாகணும். சேர்த்துக்கோங்க. இதில் பவுடர்ஸாக இருக்கிறது எல்லாமே ஒரு காட்டன் கிளாத்தில் நான் கட்டி உள்ளே போட்டிருக்கேங்க. 9 வகையான பவுடர்ஸ் அதில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நுர கட்டி வரும். ரொம்ப ஸ்லோவில் வச்சுக்கோங்க, ஏன்னா என்னோடய வானொலியில் பொங்கி வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாக வச்சு தான் நான் ரெடி பண்ணேன். கொஞ்சம் பெரிய வானொலியாகவே வச்சுக்கோங்க. செக்கெண்ணெய்னா கண்டிப்பாக நுர பொங்கி வரும், அப்போ தான் ஒரிஜினல் எண்ணெய்னு அர்த்தங்க. இந்த மாதிரி தாங்க ரொம்ப ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷம் காய்ச்சின பிறகு நம்ம ஆயில் இந்த மாதிரி ரெடியாக இருக்குது. ரெட்டிஸாக இருக்குது பாருங்கள். வேம்பாலப்பட்டை போட்டதுனால இந்த மாதிரி ரெட்டிஸாக இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக காய்ச்சுங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க. ரொம்ப ஸ்லோவ்லேயே இந்த மாதிரி வைங்க. இந்த மாதிரி நுர கட்டி கட்டி வரும். நம்ம கொஞ்சம் அந்த கரண்டிலேயே பெரட்டி பெரட்டி நம்ம விட்டுட்ருக்கணும். நல்லா ஹெர்பல் வெந்து வருங்க. ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு அப்படியே வெந்து வந்துட்டுருக்கும். ஸ்லோவிலேயே வச்சு நீங்கள் காய்ச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. ஒரு நாள் முழுக்க வச்சு அடுத்த நாள் இந்த மாதிரி பாட்டிலில் ஃபில் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. 100% ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். ஹேர் க்ரோத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணு இந்த ஆயில். ஏன்னா அருமையான ஹெர்பல் எல்லாமே இதில் சேர்த்துருக்குங்க. தேங்க்யூ. இந்த 25 ஹெர்பல் போட்ட ஹேர் ஆயில் ஹேர் பேக் வேணும்னா உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.